என்னம்மா? காரப்பா. காரமா? என்ன காரம்? சட்னில ஒரே காரம். கொஞ்சமா தின்னு தொலைக்கிறது. ஏக்கா, நீங்க தானே பெரியக்கா கிட்ட காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்கன்னு நேத்து சொன்னீங்க. நீ ஒண்ணு, அவ நேத்து இருந்த மாதிரி அன்னைக்கு இருக்கா? போங்கப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காக நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒரு ஆளு மோட்டார் பைக்ல வந்து, எங்கம்மா போறீங்க, என் மோட்டார் பைக்ல உட்காருங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டான்பா. அவ யாரவ? தெரியலப்பா. நீயா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. எங்கம்மா எனக்கு தெரியுது. அப்படி இல்லன்னா தெருவுல பந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற மனுஷன் நம்ம வீட்டு மாடி மேல இருக்கிற டூம உடப்பானா? அது எப்போ? அத சொல்லத்தாப்ப நான் அப்பவே வந்தேன். நீங்க யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி அப்புறம் சொல்லலான்னு போயிட்டேன். ஓ புத்தியால் தானே யாருக்குமா வரும்? ஏண்டி சிரிக்கிற? நான் சும்மா சிரிச்சேன். ஏக்கா படிச்சு காட்டின? நான் சும்மா படிச்சு காட்டுறேன். இருங்க, என்னம்மா இது? பாத்தீங்களாப்பா? இப்ப பேசாம இருக்கல அடினே. நீங்க பேசாம இருங்க. ஒரிச்சு போடு. நீங்க சும்மா இருங்க. நிலா, இவங்க ரெண்டு பேரும் வந்து பாரு. ராமா ராமா, கொஞ்சம் முகத்தை ஒழுங்கா வச்சுங்களேன், பயமா இருக்க. ஏம்மா? ஒண்ணும் இல்லடா. அடப்பாவி பய பிள்ளைகளா, பாத்தியம்மா நிலா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்குதுங்க. பாலா இன்னும் வரலையாப்பா? வரலம்மா, ஒரு கால் அங்க சாப்பிட்டு வருதா என்னமோ. நீ போய் சாப்பிடம்மா. இல்லப்பா, பாலா வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். பாலா நீ கொஞ்சம் வரியாமா? அப்பா, அக்கா போயிட்டாங்களா? அடத்துப்பா உள்ள இப்ப எப்படி உட்கார்ந்துருக்குது பாத்தியா? அப்பனை கண்டாதான் எல்லாம் ஏமாத்துதுங்க. வீடா லட்சணமா இது ஏதாவது பெரிதா ஒரு அடி எடுத்து வச்சா கால நறுக்கி கொடுங்க. இது யாரோட வேலை? மாலா தான்ப்பா என்ன மிருதங்கம் வாசிக்க சொன்னான். பாலா தான்ப்பா என்ன பாட்டு பாட சொன்னான். இவன் தான்ப்பா என்ன வீணை வாசிக்க சொன்னான். நான் யார் மேல சொல்றதுங்க? யோசிக்க பயல, ஒரு முளை உயரம் இருந்துட்டு நீ பண்ற அட்டகாசம் இருக்க. இரு, நான் அப்புறம் தனியா பேசுறேன். எல்லாரும் வாங்க, வரிசையா வாங்க, நில்லுங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தூங்க வேணாம். சரி போங்க, போய் முன்ன பாடின மாதிரி இன்னொரு தடவை பாடுங்க, நான் கேட்கிறேன். அதுதானே கேட்டேன். நீங்க மிரட்டுனத பார்த்து என்னடா அப்பாவுக்கு திடீர்னு சங்கீதத்துல இத்தனை வெறுப்பு வந்துட்டுதேன்னு நினைச்சேன். நீலா, நான் பெத்த பிள்ளைகளை எப்பவாவது மிரட்டினாமா? சும்மா தமாஷுக்குமா. சரி சரி வாங்கப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறம் சங்கீத கச்சேரி கேட்கலாம். பொண்ணுங்களா, அப்படியே பாடிக்கிட்டு இருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே ரசிக்கிறேன். நீ வேற திரு சத்தம் போடாதமா, நான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் செவரேர் தான் குதிச்சு வருவாரா? யாரையா நீ? எதுக்கு வந்த? ஏன் வந்த? நீ வேற வித்தியாசமா நினைக்காத. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குது, கலான்னு. அதை பாக்குறதுக்காக வந்தேன். அவங்கள பாக்குறதுக்கு இப்படித்தான் செவரேறி குதிச்சு வருதா? நீ என்னமா செவரேறி குதிக்கிறத இவ்வளவு மட்டமா சொல்ற? நான் வழக்கமா வர்ற வழியே இதானே. இப்படி எத்தனை நாளா வந்துகிட்டு இருக்கேன். பட் டேட்ஸ் ஒண்ணு ஞாபகம் இல்ல. நீ அந்த பொண்ணை கேட்டு தெரிஞ்சுக்க. எந்த ஊர் ஆளையா நீ? உள்ளூர் ஆள் தான். இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? சிங்கிள் மேன், நான் ஒருத்தனே தான். செவரேறி குதிச்சு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போலான்னு வந்துட்டு கலாவை பாக்கணும், காமெடியை பாக்கணும், கதையை அழகுற நீ. இரு அப்பா அப்பா. ஏமா இப்படி கத்துற? சத்தியமா சொல்ற, நான் கலாவை தான் பார்க்க வந்தேன். கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் திவாகர் தெரியுமா? நீ தான் அந்த பொண்ணை கேட்பாரு. ஏன் இப்படி கத்துற? நீ ஏன் கத்துற? அப்படியே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்படி தப்பான வழியில தான் வந்து பாக்குறதா? என்ன செய்ய சொல்ற? நாங்க தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது சரியான லொகேஷனே கிடைக்கல. உனக்கு ஏதாவது நியூ பிளேஸ்? போயா போயா வழியா. அடாடாடாடா, நீ ஏன் கத்துற? நான் எவ்வளவு ரகசியமா பேசுறேன், நீ மத்தவங்க கேட்கிற மாதிரி கத்துறிய. நான் முன்னொரு சமயம் இங்க வந்தேன், ஆனா நீ இல்ல. அக்கா, அந்த ஆள் வந்து. போதும் பாரா, போதும். மனசு ரொம்ப வேதனைப்படுது. நீ ரொம்ப நல்ல பெண்ணாச்சு, ஏன் இப்படி தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்ட? என்னக்கா சொல்றீங்க? என்னத்த சொல்றது?
எனக்கு ஒண்ணும் சொல்ல தோணல. அக்கா, அந்த ஆள் வந்து நம்ம செவர் மேல ஏறி குதிச்சு பாலா, உனக்கு கல்யாணம் செய்துக்கணும்னு பிரியம் இருந்தா அப்பா கிட்டயோ என்கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா நீ விரும்புற மாப்பிள்ளையே கட்டி வச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு முறை தவறி போய் ஊரார் சொல்லுக்கு தலை குனிற அளவிலேயா நடந்துக்கிறது? ஐயோ, நான் என்னத்த செய்யறது? அக்கா, நடந்த விஷயத்த நீங்க தான் சரியா புரிஞ்சுக்காம என்ன தப்பா நினைக்கிறீங்க. அந்த சண்டாளன் தான் செவரேறி குதிச்சு வந்து வேண்டாமா, ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லக்கூடாது. நான் என்னக்கா போய் சொன்னேன்? நீங்க தான் விஷயத்த தெரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. பாலா, இனிமே பேசினேன்னா எனக்கு கோபம் வரும். இல்லாமா ஏது என்னைக்கும் இல்லாம பாலாவ ரொம்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறிய, என்ன விஷயம், என்ன நடந்தது? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. ஒண்ணுமில்லப்பா, வேளா வேலைக்கு ஆகாரத்தை சாப்பிடுமான்னா சும்மா எனக்கு பசிக்கலக்கான்னு சொல்லிட்டு இருக்குது. இவ்வளவுதானே? பழிச்சா சாப்பிட்டு போகுது, அதையாம நீ தொந்தரவு பண்ற? அது இஷ்டப்படியே விடுமா. பெண்ணா இல்லப்ப பிறந்துட்டா, அவ இஷ்டப்படி எல்லாம் விட்டுற முடியுமா? என் பெரிய பொண்ணு பெரிய வேதாந்தியாவே மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கோயிலே கட்டிடும் போல இருக்கு. அப்பா, நடந்த விஷயத்த நீங்களாவது ஒரு தடவை கேளுங்களேன். இந்தாம்மா, அக்கா தங்கச்சி சண்டைகள்லாம் உங்களோட இருக்கணும், அதெல்லாம் என் காதுக்கு வரப்படாது, தெரியுமா? எங்கம்மா போயிட்டு வர்ற? எங்க இல்லப்பா. சரி, சாப்பிட்டியா? இல்லப்பா, போ, போ. சாப்பிட்டுட்டு உடம்பு பாத்துக்கோ. அக்கா, இப்படி நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டு போங்க. என்ன பாலா, ஒரே கோபமா இருக்கிற? என்ன விஷயம்? திவாகரங்கிறவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஆவெல்லாம் போடாதீங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த பாவி மனுஷன் செவரேறி குதிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கான். நான் யாரு எவருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது பெரியக்கா வந்து பார்த்து என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இப்பதான் போனாங்க. அப்புறம் என்ன? வாங்க. பெரியக்கா கிட்ட வந்து அந்த ஆளு உங்களை தான் பார்க்க வந்தான்னு வந்து சொல்லுங்க. பாலா, கொஞ்சம் போறேன், என் கைகாலெல்லாம் உதறது. இந்த பாரு, நீலாக்கா கிட்ட நானே சாவகாசமா எல்லாம் சொல்லிக்கிறேன். இப்ப என்ன சந்தில எடுத்து விட்டுறாதம்மா. அது வரைக்கும் என் நிலைமை என்ன ஆகுறது? நான் எல்லாம் சும்மா இருக்க மாட்டேன். உள்ள வர்றான், அவனுக்கு 7 கால். ஐயா எங்கேயோ பை வச்சாராம. பையா? ஐயோ, என்னம்மா பாடெல்லாம் ஆரம்பிச்சாச்சா? பாடமா? அதை ஏன் கேக்குறீங்க? ஏன், என்ன நடந்தது? குழந்தை சொல்லுவா, எனக்கு கை கால் உதறது. புடி புடி புடி. ஏய் குழந்தை, என்ன நடந்தது? பாடம் சொல்லிக்க வந்தவரு என்னாட்டும் சின்ன பையன் இல்லைங்க, பெரிய ஆம்பளை. ஆம்பளையா? ஆமாப்பா, ஆமா. அந்த ஆளுக்கு நான் எப்ப பாட்டு சொல்லி கொடுத்து எந்த ஜென்மத்துல வர்றது? ஏண்டா குழந்தை, அந்த பையன் என்ன அவ்வளவு ஞான சூன்யமா? அந்த விவரம் நான் கேட்கலீங்க, உருவத்தை பார்த்தோம், ஓடியாந்துட்டோம். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. பாலா, சாப்பிட வேண்டாமா? வாமா. நீ போமா, முதல்ல போய் சாப்பிடு. வரட்டும் வரட்டும். அப்பா, அப்பா, யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எனக்கு முத்து தோடு வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு கிரேப் சில்க் வாங்கி கொடுங்கப்பா. நீலா, அக்கா கூப்பிடாதீங்க, நாங்க தூங்க போறோம்ப்பா. இந்த வீட்டுல நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா உங்களை கவனிக்கிறதுக்கே மனசால் இல்லை. இந்தாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். அப்பா, பாப்பா 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 விடிஞ்சிருச்சா? அப்பா சுப்பா குப்பா துப்பா இப்ப வாங்கடாங்கிற மாதிரி இருக்குது. அப்பா, சுமாரா படிச்ச ஒரு ஆம்பளை, ஏழை, பாவம், அனாதை. அவருக்கு உங்க கடையிலயோ அல்லது தெரிஞ்ச இடத்துலயோ ஒரு வேலை கண்டிப்பா வாங்கி தரணும். என்ன? அப்பா, நான் கூட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு நினைச்சேன். பரிதாபமான நிலையில உள்ள ஒரு ஆளுக்கு உங்ககிட்ட வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிருக்கேன். முடியுமானா உதவி செய்யுங்கப்பா. அதுக்கு என்னம்மா பாப்போம். அப்படி சொல்லப்படாதுங்க, கொஞ்சம் பார்த்து ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. வாங்க சார், என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க. வாயை மூடிட்டு சாப்பிடண்டா. அது ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மாருமா. அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னம்மா? பாலாவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா. என்னம்மா அது? நீங்கள்லாம் இருக்கும்போது கடைசி பொண்ணுக்கு இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம் வந்தது? என்னமோ என் மனசுல பட்டது சொன்னேன். என்னக்கா நீங்க? பாலா, எல்லாம் உன் நன்மைக்குதாம்மா சொல்றேன். எல்லாம் உங்களாலதான். நான் பாலா பாலா, இன்னொன்னு தனியா என்னக்கா?
நீலாம்மா. என்னப்பா? அம்மா, உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்ல போற விஷயம் கல்யாண விஷயம்மா. நான் சொல்றதும் கல்யாண செய்திதான்ப்பா. இன்னைக்கு என்கிட்ட நம்ம பாலாவை பொண்ணு கேட்க வந்திருந்தாங்கம்மா. என்கிட்ட கலாவை பொண்ணு பேச வந்திருந்தாங்க. அது எப்பா? இன்னைக்கு காலையில. அடே, ரெண்டு பொண்ணுகளோட கல்யாண பிரச்சனை ஒரே நேரத்திலேயே நடந்திருக்குது. ஆமா, மாப்பிள்ளை யாரு? வட்டிக்கு பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமே முத்துப்பாட்டி, அவங்க பேரன். அடே, முத்துப்பாட்டிக்கு பேரன் கூட இருக்கிறானாமா? ஆமாப்பா, இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இங்கயா? பையனை பாத்தியா? எப்படி இருக்காமா? நம்ம கலாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். நமக்கு எல்லாமே நல்லா அமையுது. சரின்னு சொல்லிட்டில்ல? உங்களை கேட்டு முடிவு சொல்றேன்னு சொன்னேன். என்னம்மா கேக்குறது? உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். ஆமா, பாலா மாப்பிள்ளை யாரு? பாட்டு சொல்லி கொடுக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனானே இரும்பு கடை வடிவேலு, அவன் மகன் பரமசிவா. அப்படியா? ஆமாம்மா, மாப்பிள்ளைய நானும் பார்த்தேன். பேச்சு வெள்ள அடிச்ச மாதிரி கணீர்னு பேசுறான். ஆனா என்னப்பா? உன்னை கேட்காம உறுதி சொல்ல மாட்டேன்னு திரும்பி வந்துட்டேன். என்னப்பா நீங்க, உங்க பேச்சுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்களா? அப்படி இல்லம்மா, உன்னை கேட்காம ஒரு விஷயத்த செய்தா என் மனசுக்கு எப்பவுமே திருப்தி ஏற்படுறது இல்ல. அப்போ ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஆனா மூத்த பொண்ணு நீ வீட்டுல இருக்கிற, உனக்கு முந்தி மத்த பொண்ணுகளுக்கு கல்யாணம் செஞ்சா. அப்பா, நல்ல மாப்பிள்ளைங்க கிடைக்கிறதே அபூர்வம். இந்த நிலையில நாடி வந்த சம்பந்தத்தை விட்டுட்டு நாளை கடத்தினா அது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னை பத்தி என்னப்பா அவசரம்? தங்கமார்கள் நல்லா இருந்தா அதுவே போதும். முதல்ல ரெண்டு கல்யாணத்தை முடியுங்க. சரி, எல்லா குடும்பத்திலயும் முதல்ல இருந்து போனா நம்ம குடும்பத்துல கடைசியில இருந்து வருவோம். எதுக்கும் பொண்ணுங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்கப்பா. நான் என்னமா கேக்குறது? எல்லாம் நீ கேட்டு முடிவு பண்ணா சரிதான். இல்லப்பா, நீங்களே கேளுங்க. அப்பா அப்பா, நீங்க தான் கேட்கணும் இந்த அக்கிரமத்தை. என்னம்மா அது? முன்ன ஒரு நாள் மோட்டார் சைக்கிள்ல வந்து என்கிட்ட என்னென்னமோ பேசுறான்னு சொல்லல, அதே ஆளு இன்னைக்கு என்கிட்ட வந்து அனாவசியமா பேசுறான், அர்த்தம் கிட்டத்தனமா நடந்துக்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்ல. ஆமா, அது யார்? அவன் அடிக்கடி தொல்லை கொடுக்கறான்னு சொல்லிட்டே இருக்கிறான். அதுதான்ப்பா தெரியல. அவன் யாரும் லேசா ஒரு வரி கேட்டு வரக்கூடாது. இத போய் அவங்கிட்ட விசாரிக்க சொல்றீங்களா? இரு, எங்க முதலாளி இருக்காரு, அவருக்கு இப்படி ஒரு மாதிரியான பசங்களை எல்லாம் நல்லா தெரியும். ஆனா நான் கண்டுக்கிறது இல்ல. இப்ப நீ சொன்னதுனால நேர அவர்கிட்ட போய் சொல்லி அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் எலும்ப என்ன சொல்ற. நீ சும்மா என்னமோப்பா, என்னால ரோட்ல நடக்கவே முடியல. உன்னை பஸ்ல தானே போக சொன்னேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போற வரையில நீங்க என்ன எனக்கு பிளஷரா வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்து போகுதா? ஆமா, அவன் கெட்ட கேட்டுக்கு மோட்டார் சைக்கிள்ல வேற டுர்ன்னு வந்துடுறான். சர்க்கஸ் கம்பெனில இருந்த பயல்களா? என்னப்பா நான் விஷயத்தை சொல்றேன், நீங்க விளையாடுறீங்க. நீ ஒன்னம்மா விளையாடுறதாவது? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த வம்பு தகராறு எல்லாம் வந்திருக்காதுன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நீங்க? ஆமா, கல்யாணம்னு சொன்ன உடனே எந்த பொண்ணையும் பாரு, என்னப்பா போங்கப்பா வாங்கப்பா இப்படிம்பீங்க. கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போய் எப்பவாவது பிறந்த வீட்டுக்கு வந்தா அப்பங்கார 2 நாளைக்கு இருந்து போங்கம்மான்னு சொன்னா, ஐயோ அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் சாப்பிட்டாரோ, என்ன செஞ்சாரோ, புள்ள அழுவோம், எத்தையாவது சொல்லிவிட்டு ஓட வேண்டியதுதான். அப்படித்தாங்க? அடடே, ஓடியே போயிருச்சுங்க. என்னமாமா, நீங்க எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு சரி, அவ்வளவுதான். அறிவட்ட பயல, ஒரு மனுஷனுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறியே. நான் ஒன்னச்சி நான் சொன்னேன், அவர் தன்னைத்தான் சொன்னேன், அங்கே இருந்து வள்ளுன்னு விட்டாரடா அறிவட்ட பயல. நான் சொல்ல வந்தது முக்கியமான விஷயங்க. என்ன விஷயம்? நம்ம பங்கர் செட்டியார் வீட்டுல 10 பவுன் செயின் செய்து வாங்கிட்டு போனாங்கல்ல, ஆமா, அதை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்? பத்த வைப்பு சரியில்லையா? கையிடுறேன். ஆமா, இதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்து கொடுத்தன இல்லையா நீ? இந்த வேலையெல்லாம் பணமரத்தான எல்லாம் பார்க்க சொல்லிருக்கீங்க. அயோக்கிய பசங்களா, பனைமரத்தானோ தென்னை மரத்தானோ 2 தடிமரங்களை சேர்ந்து கடப்பேரை கடத்துவீங்க போல் இருக்க. அவனை கூப்பிட்டு கண்டிங்க. இப்படி வா இந்த பக்கம். பனைமரம், பனைமரத்தா, பணமரத்தா, நீ சும்மா இரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமா, வேண்டா பனைமரத்தா ஐயா, நகைகளை செஞ்சு கொடுக்கும் போது அதெல்லாம் செக் பண்ணி கொடுக்கறது இல்ல. நீ எங்க செக் பண்றது? வரவங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும்னு என் கையில இருக்கிற நகையெல்லாம் வெடுக்கு கொடுங்கறான். இந்த பயலுக்கு பார்வையே நல்லா இல்லைங்க. எனக்கு பார்வை நல்லா இல்ல. நானா கண்ணாடி போட்டுருக்கேன், அழகுக்கு போட்டுருக்கேன். சண்டாள போயிடுறோம். என்ன சண்டை படம் வந்தீங்களா, வியாபாரம் பண்ண வந்தீங்களா? என்ன வியாபாரங்க பாக்குறது? வரவங்க எல்லாம் விலைவாசி எல்லாம் பேசி நகையை கையில எடுக்கிறாங்க. இவன் முகரைய பார்த்த உடனே கீழே வச்சிடறாங்க. அப்புறம் எமோத்த காட்டி எடுத்துட்டு போக சொல்றேன். பாத்தீங்களா, இந்த பனமரத்து பைய நம்ம கடைக்கு முன்னாடி 4 நாள் கொலைபட்டினியா கிடந்தான். நான் ஐயோ பாவம் நினைச்சு 2 தோசை வாங்கி அவன் தலையில போட்டு வந்து தொலைடான்னு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சிபாரிசு பண்ணேன். என்னடான்னா என் முகத்துக்கே கோளாறு சொல்றான். சத்தியம் பண்றவன் முகம் தெரியல. என் முகமா? என்ன சொல்ற? கொட்டை வெட்டி போய் அந்த நாக்காளிய கொண்டா கொண்டாங்க. சீக்கிரம் வந்தியா? வந்துட்டேன். உட்காருங்க. அந்த பக்கத்துல போடு, அங்க போடு. 2 பையில யாரு நெல்லு இதுலங்களா? ஆமா,
வியாபாரம் நிக்குதுங்களா? வியாபாரம் என்ன, உங்க 2 பேரும் மூச்சே நின்னாலும் சரி என் முன்னால் நின்னுகிட்டே தான் இருக்கணும். அயோக்கியப்பட்ட. எத்தனை நாள் நிக்கணுங்க? உங்க கணக்க பார்த்து முடிக்கிற வரைக்கும் நின்னுகிட்டே இருக்கு. என்னப்பா இது, நகை கடையிலயும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்களா? அட போமா, 40-50 பிள்ளைகளை வச்சு நீ ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திடுற. இந்த பெனாதி பேர் 2 பேரை வச்சு என்னால கடையை நடத்த முடியலம்மா. பாக்குறவங்க சிரிக்க போறாங்க, இறங்க சொல்லுங்கப்பா. அதுக்காகத்தான் அப்படி நிறுத்தி வச்சிருக்கேன். யோ இறங்கய்யா. பணம் தூக்குற பசங்க இவங்களை கொண்டாந்து கடையில வச்சு நம்ம உச்சர வாங்குறாங்க. போரும்பா, வீட்டுல சத்தம் போடுற மாதிரியே இங்கேயே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்களே. ஆமாமா, என்ன அதிசயமா இருக்கு, இன்னைக்கு கடைக்கே வந்துட்ட. ஒண்ணு இல்லப்பா, கல்யாணத்துக்கு எத்தனை நாள் லீவ் எடுத்துக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நல்ல பொண்ணம்மா, இத போய் என்கிட்ட கேக்குறதாவது, உன் இஷ்டப்பட்ட வரைக்கும் எடுத்துக்கய. அப்படி எல்லாம் எடுக்க கூடாதுப்பா, பாவம். நான் போகலைன்னா பிள்ளைங்க எல்லாம் ஏமாந்து போயிடும். சரி, ஒரு 4 நாளைக்கு எடுத்துக்க. சரிப்பா. அப்பா, இது யார் போட்டோ? ஏன் இங்க இருக்கு? ஆமா, இது என்னது? இதுதான் எங்க கடை முதலாளி மோகன் பேரு. என்ன, உங்க கடை முதலாளியா? இது என்ன ஆச்சரியம்? அப்பா, ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்ட்லயும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியும் நான் போற வர்ற இடங்கள்லயும் மோட்டர் பைக்ல வந்து என்கிட்ட தகராறு பண்றாருன்னு சொன்னேன்ல, அது இந்த மனுஷன் தான்ப்பா. என்ன, மோகன் அவங்கிட்ட தகராறு வந்தது? ஆமாப்பா. என்ன மேனேஜர் சார்? வாங்க தம்பி. யார் இது? நம்ம பொண்ணு. எங்க அப்படியே நகை ஏதாவது வாங்கவா? சும்மா என்ன பார்த்துட்டு போன. நான் வரேன்ப்பா. சரி, முதல்ல எடுத்துக்க. கொஞ்சம் எந்திரிங்க, எந்திரிங்க. ஓஹோ, அது கொஞ்சம் துடுக்கா. அவ்வளவு. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும். என் ரூமுக்கு வர்றீங்களா? பின்னாலே வர்றேன். நானும் உங்ககிட்ட தனிச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் இருந்தேன். ஓஹோ, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் 2வது பொண்ணுக்கும் கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அப்போ இங்க வந்தது எத்தனாவது பொண்ணு? இது 3வது பொண்ணாச்சே. அப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்னும் கல்யாணம் நிச்சயமாக இல்லையே? ஒண்ணு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, அத முதல்ல சொல்லுங்க. அதுல இந்த கல்யாணத்துக்கு கையில இருக்கிற பணம் பத்தல, கொஞ்சம் பணம் கடனா கொடுத்தீங்கன்னா. கடன் இருக்கு ஐயா. அந்த 2 கல்யாணத்தோட உங்க 3வது பொண்ணு கல்யாணத்தையும் சேர்த்து நானே ஆடம்பரமா நடத்திடுறேன். பிரமாதப்படுத்தி பண்ணலாம். என்ன சொல்றீங்க? மாலாவை நானே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றேன். ஏன் ஆச்சரியப்படுறீங்க? முதலாளி சம்பந்தம் கிடைக்குமா? யார் சம்பந்தமா இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாள. நான் மாலாவையே கல்யாணம் செய்துக்கோன்னு சொல்றானே, அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் என்னங்க சொல்ல முடியும்? அடங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி உங்க மனசை கொஞ்சம் மாத்திக்கங்க. என்ன? மாலாவை நீங்க மறந்துடுங்கன்னு சொல்றேன். ஏன்? காரணம் எல்லாம் கேட்காதீங்க. அப்ப நீங்க எங்கிட்ட கல்யாணத்துக்கு கடனும் கேட்காதீங்க. நல்லா இருக்க, நீங்க கடன் கொடுக்கறீங்கன்னா கல்யாணம் நின்னா போகுது, அதாவது தலையில எழுதுனபடி நடக்க போகுது. அப்ப நான் வரேனுங்க. மேனேஜர் சார், எங்க போறீங்க? வேலையை கவனிக்க. நில்லுங்க. என்ன விஷயம்? எனக்கு சரியான பதில சொல்லிட்டு போங்க. இன்னும் என்ன சொல்ல சொல்றீங்க? மாலாவை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டான். என்னங்க, தகப்ப ஸ்தானத்துல இருக்கிற நீங்க அதை சொல்லி கிள்ளி சரிப்படுத்த முடியாதா? இந்தாயா, கல்யாண விஷயத்துல என் பொண்ணுகளை எப்பவுமே நான் வற்புறுத்த பிரியப்படுறது இல்ல. அப்ப நீங்க இனிமே என் கடையில மேனேஜரா இருக்கிறதுக்கு லாய்க்கும் இல்ல. நானும் ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்ததுதான். சேரக்கூடாத சிநேகம், செய்யக்கூடாத காரியம், பேசக்கூடாத பேச்சு அத்தனையும் என்னைக்கு உங்க பழக்க வழக்கத்துல வந்துச்சோ அன்னைக்கே உங்க கடையில இருந்து நின்னுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் அதுக்கு முடிவு வந்திருக்கு. அனாவசியம் பேசாதே, என் முன்னாடி நிக்காதே. போ. போகத்தான் போறேன். போறதுக்கு முன்னால கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்து கொடுத்து போதும், நீ போலாம். எனக்கு பொண்ணு கொடுக்காத உன்னை என் கண்ணால கூட பார்க்க நான் பிரியப்படல. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் விஷயத்தை சொல்லிவிடுறேன். என் பொண்ணுகிட்ட தகராறுக்கு வந்த மனுஷன் நீதான் கேள்விப்பட்ட உடனே உன் கடையில மேனேஜர் உத்தியோகம் பார்க்க நானும் பிரியப்படல. போதும், போலாம். மோகன், எனக்கு பேச தெரியும். போவழியே. சரி, உங்களுக்கு பொண்ணு கொடுக்காத இவனையும் சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணையும் வேற ஒருத்தன் கட்டிக்கப்படாது. அதுக்கு தகுந்த வழி நான் சொல்றேன். என்னடா? சீக்கிரமா செய்யணும் சார். சொல்லடா சீக்கிரம். அதான் சார், சீக்கிரமா செய்யணும் சொல்றேன்.